ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழுன்னு 10-11 மணிக்கு குடிக்கிற மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான கேரட் கீர் எப்படி செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். கேரட் கீர் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 300 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்து நல்லா மண் போக கழுவி வச்சுருக்கேன். அது காம்பு பகுதி நுனி பகுதி நல்லா வெட்டிக்கோங்க. அதுக்கு பிறகு சின்ன கன்று அப்படி இல்லைன்னா பெரிய கன்று உள்ள கேரட் கிரேட்டர் எடுத்து நல்லா துருவிக்கோங்க. கேரட் கீர் செய்கிறதுக்கு கேரட்டை வெட்டி வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி துருவி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னா 10 - 15 முந்திரி பருப்பை நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்த பிறகு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதே நெய்யில் நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு 8 - 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது கேரட் கீரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நெய்யில் வதங்குறனால மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பச்சை மணமும் போகணும். அதே நேரத்தில் கலரும் நல்லா மாறி வரணும். இப்போ பாருங்கள், நிறமும் மாறி இருக்குது. அதே நேரத்தில் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் சாஸ் பேன் வச்சுருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை மறுபடியும் லோலியே வச்சு நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா கொதித்து வரணும். நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் நல்லா கூலாகிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பெரிய மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேரட்டை வதக்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக கேரட் கீரை நல்லா வெட்டி போட்டு ப்ரெஷர் குக்கர் நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி தான் செய்வாங்க. அதை விட இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், பாலும் நல்லா கொதிக்குது. 10 நிமிஷமே ஆயிடுச்சு. நல்லா பால் நல்லா தளன்னு கொதிக்குது. கொதிக்கிற பாலில் அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கேரட் பேஸ்ட்டை சேர்த்த பிறகு 8 - 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரட்டும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்குறது ஆப்ஷனல் தான். தேவையானா சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்குறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு கேரட்டோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கல்கண்டும் சேர்த்துக்கலாம். வீட்டில் வயசானவங்க இருந்தால் கூட இந்த மாதிரி பனங்கற்கண்டு சேர்த்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், விரும்பி குடிப்பாங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வளர்கிற குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம். பாலில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. பாலை குடிக்கிறனால நம்ம எலும்புகள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். பாலை எடுக்க முடியாதவங்க, குறிப்பாக குழந்தைங்க விரும்பி குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கேரட் கீரை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி குடிப்பாங்க. அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கேரட் கீரை நீங்கள் செஞ்ச உடனே நல்லா சூடாக குடிக்கவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து குடிக்கும்போது நல்ல குழுன்னு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கோடை விடுமுறையில் குழந்தைங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கேரட் கீரை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 10-11 மணிக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்ல குழுன்னு குடிப்பாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு பாதாம் பிஸ்தாவை நல்லா தூவிட்டு பரிமாறிங்க. ரொம்ப அருமையான கேரட் கீர். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான நல்ல வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குழுன்னு ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.